இரவு ஒரு 7 மணி இருக்கும். வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் மாலதி. அப்போது அவள் வரும் வழியில் சாலை ஓரமாக ஒரு பெண்மணி விழுந்து கிடந்தார். அவர் அருகே ஒரு காய்கறி கூடையும் சிதறி கிடந்தது. அந்த பெண்மணியும் கை கால்களை உதறிய வண்ணம் படுத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த மாலதியும், ஐயோ பாவம், காக்கா வலிப்பு போல, பக்கத்தில் வேற யாரும் இல்லையே, என்ன செய்வது என யோசித்தபடி வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடிச் சென்றாள். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே என யோசித்தபடி அங்கும் இங்கும் பார்த்தாள். பின்பு அந்த காய்கறி கூடை அருகே கிடந்த சாவி கொத்தை எடுத்து அந்த பெண்மணியின் கைகளில் வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஆனால் அந்த பெண்மணியோ சாவி கொத்தை உதறி தள்ளிவிட்டு மாலதியின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அடுத்த நொடியே கையில் கத்தியுடன் 2 நபர்கள் மாலதியை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்தனர். மாலதியும் ஐயோ காப்பாத்துங்க என கத்திக்கொண்டே அந்த பெண்மணியின் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள். அதற்குள் வேகமாக வந்த ஒருவன், ஏய் சத்தம் போடாதே என கூறியவாறே அவள் கழுத்தில் இருந்த தாலி செயினை வேகமாக இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் மாலதி அப்படியே கீழே விழுந்துவிட்டாள். அதற்குள் அவன் மாலதியின் செயினை பறித்து கொண்டு வேகமாக சென்று விட்டான். மாலதியும் எழுந்து ஐயோ திருடன் திருடன் என கத்தியவாறே அந்த வண்டியின் பின்னால் ஓடினாள். அதற்குள் அவன் வேகமாக சென்று விட்டான். பின்பு மாலதியும் ஐயோ என்னோட தாலி செயின் போச்சே என அழுது கொண்டே மூச்சு வாங்க தன் வண்டியை நோக்கி ஓடி வந்தாள். பின்பு வண்டியில் வைத்திருந்த அவளது போனை எடுத்து தன் கணவனுக்கு போன் பண்ணினாள். ஆனால் அவனோ போனை எடுக்கவில்லை. பின்பு மாலதியும் வண்டியை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு வந்து வண்டியை நிறுத்திய பிறகு ஒரு கையை மேலே தூக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு கை வலித்தது. கீழே விழுந்த வேகத்தில் மாலதிக்கு அடி கொஞ்சம் பலமாகத்தான் பட்டிருந்தது. கழுத்திலும் காயம் ஏற்பட்டிருந்தது. மாலதியும் நடக்க முடியாமல் மெதுவாக வீட்டிற்குள் சென்றாள். அங்கு அமர்ந்திருந்த மாமியாரும், ஏன் மாலதி இப்படி அழுதுகிட்ட வர்ற, என்னாச்சு என கேட்டாள். உடனே மாலதியும் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதற்கு மாமியாரும், அடிப்பாவி, 5 பவுன் தாலி செயினா இப்படி அநியாயமா தொலைச்சிட்டு வந்து நிற்கிறையே, இந்த 5 பவுன் தங்கம் என்ன விலைக்கு விற்குதுன்னு தெரியுமா? ஐயோ, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின நகை இப்படி கல்லா மண்ணா கரைஞ்சு போச்சே என கத்த ஆரம்பித்தாள். அப்போது மாலதியின் கணவனும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். உடனே அவனும், என்னாச்சு மாலதி, ஏன் அலற என்றான். அதற்கு அவன் அம்மாவும், வாடா வா, உன் பொண்டாட்டி பண்ணின காரியத்துக்கு நாம தான் அழணும். அநியாயமா 5 பவுன் தாலி செயினை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டாடா. எங்கே தொலைச்சாலோ இல்லை அவள் அம்மா அப்பனுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு கலட்டி கொடுத்துட்டு வந்துட்டாலோ தெரியலை. இங்கே வந்து எவனோ திருட்டு பயலுக 2 பேர் வண்டியில் வந்து பிடுங்கிக்கிட்டு போய்விட்டதா கதை சொல்லுறா. நீ போய் என்னன்னு கேளுடா என கூறினாள். உடனே அவனும், என்ன மாலதி, அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா? தாலி செயினை தொலைச்சிட்டு வந்துட்டியா? 1 2 அப்படியே 5 பவுன் செயின். உனக்கு வேணும்னா அது வெறும் தாலி செயின். ஆனால் எனக்கு அது என்னோட 8 வருட உழைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக காசை மிச்சம் பிடித்து வைத்து வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்படி ஒரே நாளில் தொலைச்சிட்டியே என கத்தினான். அதற்கு மாலதியும், எனக்கு என்ன தொலைச்சிட்டு வரலாம்னு ஆசையா? ஏதோ வயசானவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நாம் போய் காப்பாற்றலாம்னு போனேன். ஆனால் இப்படி ஆகிவிட்டது, எல்லாம் என் தலைவிதி என கூறிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். உடனே கணவனும், ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? யாரோ ஒருத்தரை காப்பாற்ற போய் அநியாயமாக நகையை தொலைச்சிட்டியே. மனசில் அப்படியே பெரிய அன்னை தெரசான்னு நினப்பு. தங்கம் விற்கிற விலைக்கு இனி எந்த காலத்தில் சம்பாதிச்சு அந்த 5 பவுன் நகையை வாங்க போகிறோம்? பேசாமல் வீட்டிலேயே கழட்டி வைத்துவிட்டு போயிருக்க வேண்டியது தானே. நகை வேணும்னு மட்டும் கேட்க தெரியுதில்ல, அதை பத்திரமா வச்சுக்க தெரியல என்று கோபமாக கத்தினான். உடனே மாலதியும், எங்க இத்தனை நாளாக வீட்டில் தான் கழட்டி வச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது தாலியை கழட்டி வைக்கக்கூடாதுன்னு தான் போட்டுக்கிட்டு போனேன். ஆனால் இப்படி ஆகிவிட்டது என்றாள். உடனே கணவனும், கோவில் கோவில்னு சுத்தினையே, இப்போ எந்த கடவுள் வந்து உன்னை காப்பாத்துச்சு சொல்லு என்று கத்தினான். அதற்கு மாலதியும், நான் உயிரோடு வந்ததே அந்த கடவுள் புண்ணியம்தான். அந்த திருடன் கையில் வச்சிருந்த கத்தியால் ஒரு குத்து குத்தி இருந்தான்னா இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன் என்றாள். அதுவரை அமைதியாய் நின்றிருந்த குழந்தையும், அம்மா அப்பா 2 பேரும் முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. போலீஸ்கிட்ட போய் சொன்னால் கண்டுபிடிச்சு கொடுத்து விட போகிறாங்க, இதுக்கு போய் எதற்கு சண்டை என்றாள். அதற்கு மாமியாரும், இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை, நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா கூறுகெட்டவ என்றாள் மருமகளை பார்த்து. பின்பு கணவனும், சரி கிளம்பு மாலதி, நாம் 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு வந்து விடுவோம்.
அந்த திருட்டு பயலுக வண்டி நம்பர் என்னன்னு பார்த்து வச்சிருக்கியா இல்லையா என்றான். அதற்கு மாலதியும், அவசரத்தில் வண்டி நம்பரை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். ஆனால் அவங்கள ஒரு தடவை பார்த்தால் அடையாளம் கண்டுபிடித்து விடுவேன். அதுவும் ரோட்டில் படுத்துக்கிட்டு காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சா பாருங்க. அந்த கிழவியோட முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் என கூறிக்கொண்டு எழுந்தாள். ஆனால் அவளால் எழுந்து நிற்கவே முடியவில்லை. கீழே விழுந்து அடிபட்ட கால்களும் இப்போதுதான் அதிகமாக வலித்தது. பின்பு கணவனும், என்னடி நீ இப்படி நொண்டி நொண்டி வருவதை பார்த்தால் போலீஸ் ஸ்டேஷன் அல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல. எல்லாம் என் தலை விதி, சீக்கிரமா வந்து தொலை என மனைவியின் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றான். உடனே மாமியாரும், இவ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்ப இருந்து என் பையனுக்கு ஒரே கஷ்டம்தான் என முணுமுணுத்து கொண்டாள். பின்பு இருவரும் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு அப்படியே காவல் நிலையத்திற்கும் வந்து புகார் அளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். அங்கு மாமியாரும் தூங்காமல் மகனையும் மருமகளையும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தாள். பின்பு இவர்களை பார்த்தவுடன், என்னடா தாலி செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களா என்றாள் ஆவலுடன். அதற்கு மகனும், ஏமா இப்போதானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். உடனே நகையை எடுத்து கொடுப்பதற்கு அவங்க என்ன நகை கடையாக வச்சுருக்காங்க, தேடி கண்டுபிடித்து கொடுப்பதற்கு கொஞ்ச நாள் ஆகும் என்றான். அதற்கு அவளும், நகையும் போச்சு, உன் பொண்டாட்டியும் கையில் கட்டு போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கா, நான் ஒருத்தியே எத்தனை வேலைகளை செய்வது என முணுமுணுத்து கொண்டாள். பின்பு அடுத்த நாள் காலை எழுந்தவுடனே மாமியாரும், ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லடா, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் சுத்தமாக முடியலை என கூறிவிட்டு படுத்து கொண்டாள். வீட்டு வேலைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக மாமியாரின் நாடகம்தான் அது என்பதை மருமகள் மாலதியும் கண்டுபிடித்து விட்டாள். இதை கணவனிடம் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். குழந்தைகளுக்கு வேறு பசிக்குமே, அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், என்ன செய்வது என யோசித்தபடி அடிபட்ட வலியுடனே எழுந்து சென்று சமையல் வேலையை ஆரம்பித்தாள். ஏதாவது சின்ன வேலை சொன்னால் கூட போமா என கூறிவிட்டு செல்லும் குழந்தை அன்று அம்மாவுக்கு உதவி செய்வதற்காக வந்தாள். உடனே மாலதியும், என்ன அதிசயம், இன்னைக்கு சமையல் ரூம் பக்கமெல்லாம் வந்திருக்க என்றாள் குழந்தையை பார்த்து. அதற்கு குழந்தையும், அம்மா உனக்குத்தான் கையில் அடிபட்டிருக்கே, அதனால் உதவி செய்யலாம்னு வந்தேன் என்றாள். பின்பு மாலதியும், பரவாயில்ல, நம்ம மேலையும் பாசம் காட்டுறதுக்கு இந்த வீட்டிலும் ஒரு ஆள் இருக்கே என மனதிற்குள் நினைத்து மகிழ்ந்து கொண்டாள். சில நாட்களில் மாலதியும் குணமடைந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அந்த தாலி செயின் திரும்ப கிடைக்கவில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாமியாரும் கணவனும், அநியாயமா 5 பவுன் தாலி செயினை தொலைச்சவ இவ, இனிமேல் இவளை நம்பி 1 கிராம் தங்கம் கூட எடுத்து போடக்கூடாது என வசைபாடி கொண்டிருந்தனர். இப்படி இருக்க மாலதியும் ஒரு நாள் வேலைக்கு சென்றுவிட்டு எப்போதும் போல வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள். அவள் வரும் வழியில் ஒரு 3 சக்கர வாகனம் ஒன்று சாய்ந்து கிடந்தது. அதன் அருகே ஒரு நபர் விழுந்து கிடந்தார். மாலதியும், பாவம், ஏதோ மாற்றுத்திறனாளி போல, நாம் போய் அவரை தூக்கிவிடலாம் என நினைத்தாள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு நடந்த நகைப்பறிப்பு சம்பவம் நினைவுக்கு வரவே வண்டியை நிறுத்தாமல் வேகமாக வந்துவிட்டாள். ஆனால் இந்த முறை அங்கு விழுந்து கிடந்தது உண்மையாகவே ஒரு மாற்றுத்திறனாளிதான். இங்கே தொலைந்து போனது மாலதியின் நகை மட்டும் அல்ல, மனிதாபிமானமும் இரக்க குணமும் தான். இங்கு மாலதியை போன்ற சில நல்ல உள்ளங்களையும் கல் நெஞ்சங்களாய் மாற்றிவிடுகிறது சூழ்நிலை. அதனால் உண்மையாகவே உதவி தேவைப்படும் ஒரு சிலருக்கு உதவி கிடைக்காமலே போய்விடுகிறது. உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு நகர்கிறது நம் வாழ்க்கை.